ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டு நாம் கடந்து புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. இந்த நாளிலும் கூட என்னை உற்சாகப்படுத்தின 3 வேத பகுதிகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 37, 23, 24. சங்கீதம் 37, 23, 24 வசனத்திலே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் என்னை தப்புவியும் என்கிற ஜெபத்தை நாம் சாதாரணமாக செய்வது உண்டு. அதுல எந்த விதமான தவறும் இல்லை. எல்லா விதமான ஆபத்திலிருந்தும், இடுக்கண்களிலிருந்தும், துன்பத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். ஆனால் இந்த பகுதியானது நம் தேவன் தப்பு வைக்கிற தேவன் மட்டுமல்ல, நாம் இடுக்கண் வழியாக, துன்பத்தின் வழியாக, கஷ்டங்களின் வழியாக நாம் போகும்பொழுது நம்மை தாங்கக்கூடிய தேவனாலும் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது எனக்கு தாங்கக்கூடிய தேவன் எனக்கு இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார், அவன் விழுந்தாலும் கல்லுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆறுகள் நம்மேல் புரண்டு போகலாம், தண்ணீர்கள் நம்ம மேல் புரண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கும் பொழுது, சிங்கத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிக்கவில்லை. அங்கே சிங்கத்தின் கபியிலே அவர் போகும் பொழுது ஆண்டவர் அங்கே தானியேலை தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். அக்னி ஜுவாலையின் கூடாக போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரக்கூடும். ஆனால் 4வது நபராக நம்மை தாங்கக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37, 24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன்? கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் தப்புவிக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்மளை தாங்கக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். இன்னொரு பகுதியை கூட நான் உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிலித்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தப்புவிக்கிற தேவன் இங்கே நாம் பார்க்கிறோம், காக்கக்கூடிய தேவன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இந்த புதிய வருடத்துக்குள் போகும்பொழுது பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க கூடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாதுகாக்கிறார் என்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் மாறும், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும் என்கிற வாக்குத்தத்தம் அல்ல. நாம் கஷ்டத்தின் வழியாக போனாலும், துக்கத்தின் வழியாக நாம் போனாலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் தேவனுடைய சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மளை காத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்மை தப்பு வைக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய இருதயங்களையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய சமாதானத்தினாலே நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை நாம் அறியும் பொழுது, தப்பு வைக்கிற தேவன், தாங்குகிற தேவன், நம்மளை காக்குகிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே சூழ்நிலைகள் மாறலாம். ஒவ்வொரு நாடுகளும், ஒவ்வொரு ஜாதிகளும், தேசங்களும் போருக்குள்ளாக போகக்கூடிய செய்தியை அனுதினமும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் நாளுக்கு சமீபமாய் சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் எபிரேயர் எழுத்தாளர் இவ்விதமாக சொல்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே,
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆங்கிலத்திலே என்கரேஜ் ஒன் another. ஒருவரை ஒருவர் கெட்டி அணைப்போம், கெட்டி விடுவோம், அவர்களை இடித்து விடுவோம் அல்ல, ஒருவரை ஒருவர் என்கரேஜ் புத்தி சொல்வோம் என்கிற வசனம் இந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, கிறிஸ்துவின் நாள் எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் அல்ல, மிகப்பெரிய நம்பிக்கையின் இருதயங்களாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்ல வேண்டும் என்றால் என்கரேஜ் ஒன் another. ஒருவரே ஒருவர் நற்கிரியைகளிலே ஆண்டவருடைய வழிகளிலே அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் 24ஆம் வசனத்திலே அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவும்படி ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நாளுக்கு என்று ஒவ்வொரு வருடமும் நாம் கடந்து செல்ல கிறிஸ்துவின் நாளுக்கு நாம் சமீபமாய் கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாள் சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். எப்படி? சபை கூடி வரும் பொழுது, சபை கூடி வருதல் மூலமாக ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவும்படி தேவனுடைய நாமம் மைமைப்படத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களில் தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் அவர் நடத்தி வருவார் என்கிற அந்த ஒரு பெரிய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய ரட்சிப்பு அவருடைய கையில், என்னுடைய கையில் இல்லை. அவர்தான் இந்த ரட்சிப்பை தொடங்கி வைத்திருக்கிறவர். அவருடைய உண்மை தன்மை நிமித்தம் அவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்கள் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாங்கக்கூடிய தேவன், காக்குகிற தேவன், சபை கூடியவர்களை நாம் விட்டு விடாமல் ஒருவரை ஒருவர் நற்கிரியைகளிலே நாம் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்தி நாம் மற்றவர்களை கெட்டக்கூடிய வாழ்க்கையாக நாம் அமைய வேண்டும் என்பதை தேவன் இந்த வருடத்திலே நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். பயத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. கிறிஸ்துவை மையமான கொண்ட வாழ்க்கை, அது நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. ஏன்? எந்த சூழ்நிலையில் நான் கடந்து போனாலும் என்னுடைய வாழ்க்கையை தாங்கக்கூடிய தேவன் எனக்கு இருக்கிறார். நல்ல மனுஷன் அவன் கீழே விழுந்தாலும் தேவனுடைய கைகளினாலே அவர் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா புத்தியின் மேல் உள்ள தெய்வ சமாதானம் நம்மளை காக்கக்கூடியதாக இருக்கிறது. எதற்குள்ளாக? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாள் சமயமாய் இருக்கிறதை நாம் காணும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். எப்படி? சபை கூடி வருதலின் மூலமாக ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்தி தேவனுடைய சாயலாக நாம் மாறுவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.